ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான விஷயம் பற்றி பேச போகிறேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ப்ளீஸ். ஸோ இன்னிலேருந்து ஜாவாஸ்கிரிப்ட் சீரிஸ் ஒன்று ஆரம்பிக்கிறேன் 30 நாளைக்கு. இந்த 30 நாளில் ஒரு வெப்சைட்டை டெவலப் பண்ணுற அளவுக்கு ஜாவாஸ்கிரிப்ட் நான் சொல்லித்தரேன், நான் ப்ராமிஸ் தரேன், ரொம்பவே ஈஸியாகவே சொல்லித்தரேன். ஓகேவா? இதில் உங்களோட பங்களிப்பு என்ன அப்படின்னா உங்களோட சப்போர்ட்டு ப்ளஸ் ப்ராக்டிஸ். ஸோ ப்ராக்டிஸ் தான் எல்லாத்தையுமே ஓவர் கம் பண்ணும். ஸோ நான் ஈஸியாக எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துறேன், நீங்கள் அதை எலாபரேட்டாக பண்ணால் போதும். ஓகேவா? ஸோ இப்போ பாருங்கள், ஜாவாஸ்கிரிப்ட் எப்படி 3 டைப்பாக லிங்க் பண்ணலாம் அப்படின்னா சிஎஸ்எஸ்ல பண்ண மாதிரி தான். இன்லைன் சிஎஸ்எஸ், இன்டர்னல் சிஎஸ்எஸ், எக்ஸ்டர்னல் சிஎஸ்எஸ் பண்ணுறோமா இன்னொரு ஃபைல் கொடுத்து சேம் அதே மாதிரி தான். ஸோ இப்போ நான் இன்லைன் ஜாவாஸ்கிரிப்ட் பார்க்கலாமா? ஸோ இங்கே பாருங்க, ஒரு பட்டன் வச்சிருக்கேன். அந்த பட்டனுக்குள்ள ஆன் கிளிக்னு ஒரு ஈவெண்ட். இந்த பட்டனை கிளிக் பண்ணால் ஒரு விஷயம் நடக்க போகுது. ஓகேவா? அந்த ஆன் கிளிக் ஈவெண்ட்டுக்குள்ள அலர்ட்னு ஒன்று கொடுத்துருக்கேன். அலர்ட்னா ஒரு பாக்ஸ் வரும். ஓகேவா? அந்த பாக்ஸ்க்குள்ள ஒரு மெசேஜ். இங்கே பாருங்க, இந்த பட்டனை கிளிக் பண்ணால் ஆன் கிளிக்கு இங்கே ஒரு அலர்ட் பாக்ஸ் வருது, அதுக்குள்ள இந்த மெசேஜ் வருது. ஸோ இது ஒரு டைப், இதுதான் இன்லைன் ஜாவாஸ்கிரிப்ட். ஸோ இப்போ இன்டர்னல் ஜாவாஸ்கிரிப்ட்னா என்னன்னு பார்க்கலாமா? ஸோ அதுக்கு வந்து ஒரு ஃபங்க்ஷனாகவே கொடுத்துருக்கேன். ஓகேவா? சேம் அதே ஈவெண்ட் தான் உள்ள ஃபங்க்ஷனாக கொடுத்துருக்கேன். ஓகேவா? ஸோ இந்த ஃபங்க்ஷனை நான் எலாபரேட்டாக இன்னும் சொல்லித்தரேன் நல்லா. ஸோ அந்த ஃபங்க்ஷனை வந்து இன்டர்னல் ஜாவாஸ்கிரிப்ட்ல கொடுத்துருக்கேன். எப்படி நம்ம ஸ்டைல்னு கொடுக்குறோம்.